ஸோ நம்ம போன கிளாஸ்ல வந்து இதோட நிறுத்தினோம். இது இந்த அனந்தரே ஜன்மனி தவ பஞ்சபதயः பவிஷ்யந்தி இதி வரம் தத்வா தஸ்மின் திரோஹிதே விஷ்ணுபத்யாः ஸ்ரோதசி ருததி சா சுததி எதிர்ச்சயா ஆகச்சதா சக்ரேண பிருஷ்டா தம் ஆதாய கிரி கிரி கிரிஷசிகரே गिरेः शिखरे सारी गिरेः शिखरे क्रीडतः यस्य महादेवस्य अन्तिकं जगाम. ஸோ வந்து இப்போ வந்து கான்டெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபாண்டவால வந்து பஞ்சபாண்டவா அல்ல வந்து அர்ஜுனன் வந்து அந்த காம்படிஷன்ல வின் பண்ணி திரௌபதியை கைப்பிடிக்கிறான். அவ வந்து வீட்டுக்கு போகும்பொழுது வித்தவுட் நோட்டிசிங் தெம் குந்தி வந்து சேஸ் தட் நீங்க உங்களுக்குள்ள பிரிச்சுக்கோங்கன்னுட்டு. ஸோ வந்து திருப்பி இவ வந்து துருபதனுடைய அரண்மனைக்கு வரா. அப்ப வந்து துருபதன் வந்து he was stumbled and ஸ்டன் ஆயிட்டான். ஹவு கேன் மை டாட்டர் பி அ ஒய்ஃப் ஃபார் 5 பேரு அப்படின்னுட்டு. அந்த டைம்ல வந்து பாதராயணர் வியாசர் வந்து he gives an explanation about her பூர்வ ஜென்ம கதை. அதோட நிறுத்தினோம் இல்லையா? சோ வந்து அனந்தரே ஜென்மனி தவ பஞ்சபதயா பவிஷ்யந்தி. இனி வர அவ வந்து தபஸ் பண்றா ஸ்வர்கலக்ஷ்மின்னு. அவ வந்து அவளுக்கு வந்து பரமேஸ்வரனை குறிச்சி தபஸ் பண்றா. பதிம் தேஹி இது பஞ்சகிருத்வஹ அயாச்சத அப்படிங்க படிச்சோம் இல்லையா? பதிம் தேஹி, எனக்கு பதியை கொடுங்கோ. எப்படிப்பட்ட பஞ்சகிருத்வஹ அப்படின்னா பஞ்சதா, 5 டைப்ஸ் அந்த மாதிரி கேட்டா. அனந்தரே ஜென்மனி, இனிமே வர ஜென்மத்துல தவ பஞ்சபதயா பவிஷ்யந்தி, உனக்கு 5 பதிகள் இருப்பா அப்படிங்கிற இதி வரம் தத்வா, வரத்தை கொடுத்து விட்ட பிறகு தஸ்மின்னே திரோஹிதே, அந்த தஸ்மின்னே பரமேஸ்வரே திரோஹிதே சதி, அந்த பரமேஸ்வரனானவர் மறைந்து விட்ட தருணத்தில் விஷ்ணுபத்யாக ஸ்ரோதசி, விஷ்ணுபதி பத்யா அப்படிங்கிறது உங்களுக்கு கங்கையினுடைய ஸ்ரோதசி கரை, அந்த ஸ்ட்ரீம்ல ருததிசா அங்க உட்காந்து அழுதுன்னு இருக்கா அந்த ஸ்திரீ. அவளை வந்து சா சுததி எதிர்ச்சையா ஆகச்சதா, எதிர்ச்சையா சுதத்தினா சுராங்கனா, அங்க வந்து எதிர்ச்சையா அங்க வந்த அந்த சக்கரேன இந்திரனால பிருஷ்டா சா ஸ்திரீ. ஏன் அழுதுன்னு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவ சொல்றா இதுதான் ஆச்சுன்னுட்டு. தம் ஆதாய, அந்த இந்திரனை அழைச்சிண்டு கிரேஹே சிகரே கிரீடதா எஸ்ய மகாதேவஸ்ய அந்திகம் ஜகாம. கிரியினுடைய சிகரம், கிரினா மலை, அதனுடைய சிகரம்னா பீக்கு, அதுல கிரீடதா விளையாட கொண்டிருக்கின்ற அவர் இருந்து கொண்டிருக்கின்ற எஸ்ய மகாதேவஸ்ய, அந்த மகாதேவரனுடைய அந்திகம் அப்படின்னா சமீபம், சமீபம் ஜகாம சென்றான். இதோட லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சோம் இல்லையா? அஹ், படிக்கிறேளா? அதுக்கப்புறம் தத் தர்ஷனேன அதுல இருந்து படிக்கணும். படிக்கிறீங்களா சார்? ம், சரி. ம். ஜெகதீஷ் சார் படிங்க. Yeah. ம். तद्दृश्येन தர்ஷனேன, सञ्जा அது தர்ஷனேன. तत् तद् दर्शनेन सञ्जत्मनयु मनियु சஞ்சாத மன்யுஹு. सञ्जातमनियुः ம். सर्वेश्वरमन्यः शत्मन्युः स्तम्भितो अभूत् ஆ. தத் स्तम्भितोऽभूत् தத் தர்ஷனேன சஞ்சாத மன்யுஹு சர்வேஸ்வரம் மன்யः सर्वेश्वरमन्यः சதமன்யுஹு शतमन्युः ஸ்தம்பிதः அபூத். இந்த சென்டென்ஸ் स्तम्भित கொஞ்சம் अभूत् இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்கோ. தத் தர்ஷனேன, தஸ்ய பரமேஸ்வரஸ்ய தர்ஷனேன, அவருடைய அவரை பார்த்ததுனால என்ன அப்படின்னா, சஞ்சாத மன்யுஹு, மன்யுஹுனா கோபம்னு அர்த்தம், குரோதகான்னு அர்த்தம். உண்டான் இந்த சஞ்சாத மன்யுஹு சர்வேஸ்வரம் மன்யஹா ஸ்தம்பிதா, இது மூணுமே கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் சதமன்யுஹு. மன்யுனா யாகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சதமன்யுஹு அப்படின்னா 100 யாகம், 100 அஸ்வமேத யாகம் பண்ணாதான் இந்திர பதவிங்கிறது கிடைக்கும். சோ அதனால இந்திரனுக்கு வந்து சதக்ரதுன்னு ஒரு பேர் இருக்கு. இங்க வந்து சதமன்யுஹுங்கிற பேர் வந்து இந்திரனை குறிக்கிற ஒரு பேரு. சதமன்யுஹு அப்படின்னா இந்திரன் அர்த்தம். சோ இந்த இந்திரனானவன் எப்படி அப்படின்னா, தத்து தர்ஷனேன, அந்த பரமேஸ்வரஸ்ய தர்ஷனேன, அதாவது இல்லனா தயோஹோ தர்ஷனேன, இவா 2 பேரையும் பார்த்தற ஈஸ்வரன் ரியாக்டே பண்ணாம இருந்திருக்கார். அதனால இந்த இந்த இந்திரனுக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னா, சஞ்சாத மன்யுஹு, இவனுக்கு கோவம் வந்துருத்து.
சரியா? கோவம் வந்த சதமன்யு. அப்புறம் சர்வேஸ்வரம் மன்யஹா. சோ ஈஸ்வரன் வந்து இவரை பார்த்து கண்டுக்காததுனால இவன் வந்து தன்னை எப்படி நினைச்சுட்டான் இந்திரன் அப்படின்னா, சர்வேஷாம் ஈஸ்வரஹ அகம் இதி யஹ மன்யதே சஹ சர்வேஸ்வரம் மன்யஹ. புரியுறதா இந்த வார்த்தை? இந்த சர்வேஸ்வரம் மன்யஹங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, சர்வேஷாம் ஈஸ்வரஹ அகம் இதி யஹ மன்யதே சஹ சர்வேஸ்வரம் மன்யஹ. நான் தான் எல்லாத்துக்கும் ஈசன்னு யாரை நினைச்சுக்கிறாளோ அவனுக்கு சர்வேஸ்வர மன்யம்னு பேரு. இங்க யார் நினைச்சுக்கிறா? இந்திரன் வந்து he thinks about himself that he is the head of all devas. அப்படிப்பட்ட என்ன இந்த பரமேஸ்வரர் பார்க்காம இருக்காரே அப்படிங்கிறதுனால சஞ்சாத மன்யு, he got angry. he was very கோவம் வந்துருத்தோம் அவனுக்கு. அதுக்கப்புறம் சர்வேஸ்வரம் மன்யஹ, எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் நானு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்து கொண்டு அந்த சதமன்யு, அந்த 1000 யாகத்தை செய்கின்ற அந்த இந்திரனானவன் ஸ்தம்பிதா அப்படின்னா ஸ்டன் ஆயிட்டான். புரியுறதா சார்? நடராஜன் சார் சரியா இருக்கா உங்களுக்கு? ம். அது எஸ்மா. ஆ அதுக்கப்புறம் அடுத்த வரி படிங்க சார். அபூத்துங்கிறது பூ லுங்கு. சார் மியூட்ல இருக்கேன். இந்த சஞ்சாத மன்யுவும் உங்களுக்கு சஞ்சாதா மன்யுஹு எஸ்ய சஹா, உண்டான கோபம் யாருக்கோ அவர், சதமன்யுவுக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? இந்த சஞ்சாத மன்யுஹு, சர்வேஸ்வரம் மன்யஹ, ஸ்தம்பிதா, இது மூணுமே இந்த சதமன்யுவுக்கு அட்ஜெக்டிவா போறது. கரெக்டா? சரியா இருக்கா? ம். அதாவது இவா ரெண்டு பேரும் போய் நிக்கிறா, அங்க ஈஸ்வரன் இவாளை பார்க்கவே இல்லை. நீங்க அவ்வளவு புரிஞ்சுக்கணும் இதுல. அவ்வளவு கொடுக்கல இங்க, பட் அவ்வளவு அர்த்தம் பண்ணிக்கணும் இங்க. ஈஸ்வரன் பார்க்காததுனால he was very upset. கோவம் வந்துருது யாருக்கு? இந்திரனுக்கு. ஏன் கோவம் வந்தது அப்படின்னா, தன்னை தானே எல்லாத்துக்கும் தலைவன் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட சதமன்யு 100 யாகம் அஸ்வமேதம் யாகம் பண்ணி இந்திர பதவியை அடைந்த அந்த இந்திரனானவன் ஸ்தம்பிதா அபூத். he was shocked. புரியுறதா? he was shocked to see that he didn't get any reception from ஈஸ்வரன். புரியுறதா? அதான். அப்புறம் तत्र तत्र தரி दर्शि दरि தரீஷயானு. दरि ஆ, दर्शयान ம். आत्मनः स्वरूपाश्रुत्युत्रोष ஆஹா, சரூபானு சதுரஹ அந்யானு. ஆ, स्वरूपान् पा स्वरूपां சரூபானு तान् சதுரான் சதுரஹ அந்யானு தர்ஷயித்வா. ஆ, चतुरो चतुरो अन्यान् दर्शयित्वा ம். तैस्सहानतः ஆ, प्रवेष्टु ஸ்தைஹி, प्रवेष्टुं இங்க பாருங்க, தைஹி சஹ அந்தః பிரவேஷ்டும். ஆ, तैः सह प्रवेष्टुं ம். तेन देवी नादिष्टो ம். मरुत्वान् ம். अश्वत दलवनमुहुर्मुहुर् ஆ, मुहुर् உத்விவிஜே. उद्विजे ஆமா. சோ தத்ர தரீஷயானு ஆத்மனः சரூபானு சதுரः அந்யானு தர்ஷயித்வா தைः சக அந்தः பிரவேஷ்டும் தேன தேவேன ஆதிஷ்டः மருத்வான் அஸ்வத்த தலவது முகுர்முகுஹு உத்விவிஜே. தத்ர அப்படின்னா தஸ்மின் சமயேன்னு அர்த்தம். தரீஷயானு. சோ இப்ப வந்து ஈஸ்வரன் வந்து ஃபர்ஸ்ட் இவாளை பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, இவாளை பார்த்துட்டார். பார்த்துட்டு இவன மாதிரியே ஒரு 4 பேர் வந்து அங்க அந்த குகைக்குள்ள படுத்துட்டு இருக்கா. அவளோட கூட நீ உள்ள வா அப்படின்னு இந்திரனுக்கு கட்டளையை இட்டுட்டு அந்த இந்திரனானவன் அஸ்வத்த தலவது முகுர்முகு உத்விவிஜே. அந்த அஸ்வத்த தலம்ங்கிறது, அஸ்வத்தம்ங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் ட்ரீ. அதனுடைய தலம்னா உங்களுக்கு வந்து லீவ்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இங்க. அது போல தலவத்து அப்படிங்கிறது தல ஈவன்னு அர்த்தம். அது போல முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் உத்வி விஜய் ரொம்ப வந்து ஒரு ஒரு உத்வேகத்துக்கு உட்பட்டவனாக இருந்தான். உத்வி விஜய் அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு. உத்து விஜ்ஜுங்கிறது தாத்து. சரியா? விஜதேன்னு வரும். உத்வி விஜய் அப்படின்னு லிட்டில் இருக்கு. கிரீவ்டுங்கிற அர்த்தம். சரியா? சோ வந்து எங்க என்ன அப்படின்னா, தத்ர தஸ்மின் சமயே தரீஷயானு, தரீனா உங்களுக்கு வந்து குஹைன்னு அர்த்தம், கேவ். அந்த தரவு ஷயதே,
யாரோ அவா தரீஷயாக, அதுல தங்கின்னு இருக்கிறவா அந்த தரீஷயானு தித்யா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. ஆத்மனஹ சரூபானு சதுரஹ அந்யானு. ஆத்மனஹனா இந்திரனுடைய செல்ஃப், அவனுக்கு அவனோட சரூபானு சமான ரூபக சரூபக, சேம் ஃபார்ம் லுக். ஓகேவா? இருக்கிற சதுரக அந்யானு, சதுரகன நான்கு, அந்யானு மீதி இருக்கின்ற நால்வர்களை தர்ஷயித்துவா காண்பித்து விட்ட பிறகு, சரியா? திருஷ்டுவானா பார்த்து விட்ட பிறகுன்னு அர்த்தம். தர்ஷயித்துவா அப்படின்னா யூ ஆர் மேக்கிங் சம்மன் எல் சி, நிச்சல இருக்கு. சோ தர்ஷயித்துவா காண்பித்து விட்ட பிறகு, தைஹி சக அந்த பிரவிஷ்டும், அந்த மீதி நாலு பேர் இருக்காளோ அவளோடு கூட, அந்த சதுரைஹி சக அந்த நாலு பேரோடு கூட, அந்த பிரவேஷ்டும் உள்ளே நுழைவதற்கு, தேன தேவேன ஆதிஷ்டக அந்த தேவனான பரமேஸ்வரனால், ஆதிஷ்டக இடப்பட்டவனான, ஆதிஷ்டகாங்கிறது இக்த பிரத்யத்துல இருக்கு. ஆதிஷதி, ஆங்கிறது உபசர்க்கம், திஷ்ங்கிறது அங்க தாத்து. ஆதிஷதி அப்படின்னா ஆர்டர் பண்றதுன்னு அர்த்தம். ஆதிஷ்டகா அப்படிங்கிறது ஆ பிளஸ் திஷ் பிளஸ் இக்த பிரத்யம். சோ அப்படி தேன தேவேன அந்த பரமேஸ்வரனால், ஆதிஷ்டகா மருத்துவான் கட்டளையிடப்பட்டவனான அந்த மருத்துவான் அப்படிங்கிறது இட் இஸ் அ நேம் ஃபார் இந்திரன். புரியுறதா? மருத்துவான் அப்படின்னா நமக்கு காத்துன்னு தோணும். இந்த இடத்துல மருத்துவான் அப்படிங்கிறது மருத் முதலிய தேவர்களை யார் காப்பாத்துறாளோ அவன். அது யாரு? இந்திரன். அந்த இந்திரனானவன் அஸ்வத்த தலவத்து, அஸ்வத்த மரத்தினுடைய இலை போல, முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் ஒரு மாதிரி ஒரு சலனத்தோடயே இருந்தான். சரியா இருக்கா? தத்ர தரீஷயானு அப்படின்னா தரீனா குஹை, அந்த குகையில் தங்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த அந்யானுக்கு அட்ஜெக்டிவா போறது இந்த தரீஷயானு. புரியுறதா? புரியுறதா மேடம், ரேவதி மேடம்? ஆ. ஒரு நிமிஷம் அந்த கான்டெக்ட் மட்டும் ஒரு டூ லைன் சொல்லிடுறீங்களா? ஆ. எனக்கு நடுவில் நெட்வொர்க்னால கொஞ்சம் லேட்டா வந்தேன் ப்ளீஸ். ஆ சரி, ஓகே. இந்த ஏன்னா 2 வாரம் ஆயிடுச்சுல்ல, அந்த கான்டெக்ட் மட்டும் ஒரே ஒரு லைன் சொல்லிடுங்க நான் ப்ளீஸ். கான்டெக்ட் சொல்லி தான் ஆரம்பிச்சேன் கிளாஸையே. ஆக்சுவலி எனக்கு நெட் கிடைக்க லேட்டு, சரி, சாரி. ஓகே. அதாவது இப்ப திரௌபதியே வா 5 பேரும் அழைச்சிட்டு வரா. திருப்பி அவ துருபதனுடைய அரண்மனைக்கு போகும்பொழுது துருபதன் வந்து கேக்குறான், எப்படி வந்து நீங்க நீங்க வந்து 5 பேர் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கும் பொழுது, வியாசர் வந்து என்டர்ஸ், பாதராயணர் உள்ள வந்துட்டும் ஹி நெரேட்ஸ் தி பூர்வ ஜென்ம கதா. அவன் முன்னாடி ஜென்மத்துல அவளுக்கு என்ன நடந்ததுங்கிறத விவரிக்கிறார். முன்னாடி ஜென்மத்துல அவ வந்து பதிம் தேஹி பதிம் தேஹி பதிம் தேஹின்னு 5 தடவை சொல்லிடுறா. அதனால பரமேஸ்வரன் என்ன பண்றார், நெக்ஸ்ட் ஜென்மால உனக்கு 5 ஹஸ்பண்ட்ஸ் இருப்பான்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப துக்கம் வந்து நதிக்கரையில அழுதுன்னு இருக்கா. இதோட கிளாஸ்ல நிறுத்தினோம். அந்த டைம்ல இந்த இந்திரன் வரான் அங்க. இந்திரனையும் அழைச்சிண்டு இவ வந்து ஈஸ்வரன் கிட்ட போறா. இந்திரனை இந்திரனை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்கிறார் ஈஸ்வரன். அதனால அவனுக்கு கோவம் வந்துருத்து. அண்ட் அவனை தன்னை வந்து சர்வேஸ்வரன் நினைச்சுட்டு இருக்கான் அந்த இந்திரன். அப்படிப்பட்ட அவனை என்ன பண்றார் அப்படின்னா, இந்திரனை போலவே மீதி இருக்கிற 4 தேவதைகள், வாயு, தர்மராஜன் எல்லாமே, அதாவது இந்த பஞ்ச பாண்டவா வந்து யாருனுடைய ஒரு ஒரு சக்தியிலேந்து உண்டானாலோ அந்த 5 அஸ்வினி தேவர்கள் 2 பேரு. சோ அந்த மாதிரி 5 பேர், 4 பேர் இந்திரனோட சேர்த்து 5. சோ அவ வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கேவுக்குள்ள இருக்கா, தரீஷயானு. அந்த கேவுக்குள்ள தங்கிக் கொண்டு இருக்கின்ற அந்யானு, சதுரக அந்யானு, 4 பேரு. அவ எப்படி இருக்கானா சரூபானு சமான ரூபகா, சரியா? ஒரே மாதிரி லுக் லைக் இருக்கின்ற ஆத்மனக சொரூபானு, இந்திரன் போலேயே இருக்கின்ற அவர்களை இந்த ஈஸ்வரக தர்ஷயித்வா பார்க்கும்படி செய்துவிட்டுன்னு அர்த்தம். திருஷ்டுவானா பார்த்து விட்டு, தர்ஷயித்வா அப்படின்னா திருஷு பிளஸ் துவா பிளஸ் நிச்சு, முன்னுத்தர பாக்குற மாதிரி செய்யறது, காண்பிக்கிறதுன்னு அர்த்தம். அவளை காமிச்சுட்டு தைஹி சக அந்த பிரவேஷ்டும் அவளோடு கூட உள்ள வருவதற்கு, தேன தேவேன ஆதிஷ்டக மருத்துவான் அந்த தேவனான ஈஸ்வரனால், ஆதிஷ்டக கட்டளையிடப்பட்டவனான, ஆதிஷ்டகங்கிறது மருத்துவானுக்கு அட்ஜெக்டிவா போறது, கட்டளையிடப்பட்டவனான அந்த இந்திரனானவன், அஸ்வத்த தலவத்து அந்த அஸ்வத்த இலையை போல, முகுர்முகுர்ஹு மறுபடியும் மறுபடியும் உத்விஜே அந்த இலை வந்து எப்படி வந்து காத்துக்கு ஆடுமோ அது போல இவனும் ஒரு சலன ஸ்வபாவம், இல்லைன்னா he was grieved அப்படிங்கிறார். சரியா? அப்படியாக இருந்தான் அந்த இந்திரன். சரியா இருக்கா? தேங்க்யூ, கிளியரா புரிஞ்சுது, ஆ, தேங்க்யூ. ஆ.
அடுத்தது படிக்கிறீங்களா மேல? மியூட்ல இருக்கீங்க சார். कृपालुः ஆ. स महेश्वर केन चिन्द चिदपेदेशेन கேனச்சித் அபதேசேன. केनचिद् अपदेशेन ம். तेषामि इन्द्राणां தேஷாம் இந்திராணாம். तेषाम् इन्द्राणां मनुष्यलोके अवतरणं ம். च तेषां भार्या कल्यामास கல்பயா மாச. சரியா? कल्पयामास பிறகு ததः கிருபாலுः சக மகேஸ்வரः கேனச்சித் அபதேசேன தேஷாம் இந்திரியாணாம் மனுஷ்யலோகே அவதரணம் தாம் ச தேஷாம் பாரியாம் கல்பயாமாச. ததः, ததகனா பிறகு. அதாவது இவ அஞ்சு பேரு இந்த இந்திரனோட சேர்ந்து அஞ்சு பேரு உள்ள வரா. அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு அந்த கிருபாலுகு அப்படின்னா தயை சுபாவத்தோட இருக்கின்ற அந்த மகேஸ்வரக, அந்த ஈஸ்வரனானவர் கேனச்சித்து அபதேசேன, ஏதோ ஒரு அபதேசம்னா நிமித்தம்னு அர்த்தம், வியாஜம்னு அர்த்தம், ஏதோ ஒரு காரணத்தின் பொருட்டு, காரணத்தினால், டியூ டு சம் ரீசன் ஏதோ ஒண்ணு நடக்கணும். அதாவது என்ன நிமித்தமா இருக்கும் அப்படின்னா அதர்மத்துக்கு அழிவு, தர்மத்துக்கு ஸ்தாபனம், தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லோகத்துல உணர்த்துறதுக்கு தான் மகாபாரத கதையே வந்தது. ராமாவதாரம் அப்படிங்கிறது ராமருங்கிறவர் ஒரு ஈஸ்வர பாவத்தோட பிறந்து ராவணனையும் கும்பகர்ணனையும் வதம் பண்ணார். சரியா? மகாபாரத கதை என்ன அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பரஸ்பரம் சண்டை. அங்க வந்து தர்மம் எதுவோ அது தலையோங்கும், அதர்மம் எதுவோ அது அழியும். சோ தர்மத்துக்கு தான் விஜயம், அதர்மத்துக்கு பராஜயம் தான் அப்படிங்கிறத லோகத்துக்கு உணர்த்தணுங்கிற ஒரு அபதேசேன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. கேனச்சித்து அபதேசேன அப்படின்னா ஏதோ ஒரு நிமித்தேனா என்ன நிமித்தம், இதான் நிமித்தம். சரியா? அந்த காரணத்தினால் தேஷாம் இந்திரியானாம், அந்த சாரி, தேஷாம் இந்திரானாம், அந்த இந்திரன் முதலிய அந்த தேவர்களுக்கு, தேவர்களுடைய மனுஷ்யலோகே அவதரணம், மனுஷ்யானாம் லோகः மனுஷ்யலோகः, தஸ்மின் மனுஷ்யலோகே அவதரணம் தேஷாம். சரியா? அந்த மனுஷ்ய லோகத்துல அவளுடைய அவதரணம்னா கீழே இறங்குறதுன்னு அர்த்தம், கம்மிங் டவுன் அர்த்தம். சரியா? அதான் அவதரணம்ல இருந்து தான் உங்களுக்கு அவதாரம். அவதாரம்ங்கிறது இன்கார்னேஷன் இல்லையா? தாம் ச தேஷாம் பாரியாம் கல்பயாமாச. தாம்னா தாம் திரௌபதி, தேஷாம் அப்படின்னா இந்திராதி தேவதானாம், பாரியாம் பாரியாவாக ஒய்ஃபாக, கல்பயாமாச கல்பிச்சார். சரியா இருக்கா? சரியா இருக்கா? அதான். வேற யாரா படிக்கிறீங்களா? ரேவதி வேணும் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் படிக்கிறேன். படிங்க. ஆம், சர்வே சர்வேயம் கிருஷ்ண ஆஹா. கிருஷ்ண தாயே அதுதானே? தாயேவ இயம் சைவேயம். ஆ. ஓகே 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 சாரி. சைவேயம் கிருஷ்ணா தே சேமே பாண்டவாக சஞ்சாத்தாக. சோ இப்படிப்பட்ட தாம்ச தேஷாம் பாரியாம் கல்பயாமாச, அந்த திரௌபதியை தேஷாம் இந்த இந்த தேவாதீனாம் இந்த இந்திராதீனாம் பாரியாம் பாரியா ரூபேண கல்பயாமாச. சா ஏவ இயம், சா ஸ்திரீ. இந்த முந்தின ஜென்மத்துல பஞ்சகிருத்வன்னு கேட்டாலும் பதிம் தேஹி அப்படின்னு பஞ்சவாரம் கேட்டாலும் அப்படிப்பட்ட அவதான் இயம் கிருஷ்ணா. கிருஷ்ணானா திரௌபதிக்கு இன்னொரு பேரு கிருஷ்ணா. சரியா? சா ஏவ இயம் கிருஷ்ணா, அந்த ஸ்திரீ தான் இந்த திரௌபதி. தேச்ச இமே பாண்டவாகா, அந்த இந்திரன் முதலிய அஞ்சு தேவதர்கள் தேவதா ரூபம் இருக்கா பாருங்கோ, அவாதான் இந்த பாண்டவாகா ஜதஞ்சாதாகா, அவாதான் பாண்டவாளா வந்து பிறந்திருக்கா. அதாவது அவளே வந்து பிறக்கல, அவளுடைய தெய்வாம்ச ரூபம். இந்திரனுடைய அம்சம் அர்ஜுனன், வாயுனுடைய அம்சம் பீமன், தர்மபுத்திரன் வந்து யமனுடைய அம்சம், அதே மாதிரி அஸ்வினி தேவர்களுடைய அம்சம் வந்து நகுலன் சகாதேவன். சோ இந்த மாதிரி அஞ்சு பேரும் அஞ்சு தெய்வ அம்சத்தோட வந்து பிறந்தா. இந்த ஸ்திரீ வந்து ஈஸ்வரன் கிட்ட பதிம் தேகின்னு பஞ்சவாரம் கேட்டதுனால இவ அஞ்சு பேரும் இவளுக்கு வந்து கணவனா இந்த ஜென்மால அடைஞ்சிருக்கா. திஸ் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் தட் அப்படின்னுட்டு வியாசர் வந்து துருபதனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். கான்டெக்ட் அங்க போய் சேர்றது. சரியா இருக்கா? அப்புறம் ஓகே. மேல ஏஷாம் ஏஷாம் அஷ்யா ச ம். அக்ர அக்ரமாகமகவா. ஏஷாம் அஸ்யாஹா ச அயம் ஆகமஹ.
சோ வந்து Okay. ஏஷாம் அப்படின்னா ஏஷாம் பாண்டவானாம் அஸ்யாஹா அஸ்யாஹா திரௌபத்யாஹா ச அயம் ஆகமஹ அயம் ஆகமஹனா ஆகமஹனா வருகைன்னு அர்த்தம். அயம் ஆகமஹ இவாளுடைய வருகைங்கிறது இதுதான். தேர் Okay. அவதரணம் அந்த அவதாரம்ங்கிறது the secret behind their incarnations or their arrival is this. ஓஹோ. புரியுறதா? ஏஷாம் ஓகே, இது எப்படி? ஏஷாம் அஷ்யா ச அயம் ஆகமக. ஆமா. கரெக்ட். ஏஷாம் அப்படின்னா பாண்டவானாம், அஸ்யாஹா ஓகே. அப்படின்னா திரௌபத்யாஹா, ச அப்படின்னா அண்டு, அயம்னா இது, ஆகமகங்கிறது அயம் ஆகமக இந்த வருகை. வருகை. ஆகமக வருகை. ஆமா. ஓகே. ததலம் விசாரிய இதி. அலம் விசாரிய போறோம். இதுக்கு மேல லெட்ஸ் நாட் கோ டீப் தத் இன்டு திஸ் அலம். டாபிக். தத் திஸ் இஸ் த அலம் விசாரிய. அலம்னா இனஃப்னு அர்த்தம். ஓகே. போறோம். திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திரௌபதி ஹேவிங் 5 ஹஸ்பண்ட்ஸ். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் ம் விமர்ச விமர்ச சேதினா ம் முனே முனேகே வச்சனேன பிரத்யயிதோ ராஜா தேபியக பஞ்சப்யோ अपि ஸ்வாம் துகிதரம் கிருஷ்ணா பிரதிபாதயாமாச. சோ விமர்சச்சேதினா முனேஹே வச்சனேன பிரத்யாயிதஹன்னு வச்சுக்கோங்க. இத பிரத்யாயிதஹ அப்படின்னா விஸ்வாசம் பிராபிதஹன்னு அர்த்தம். நம்பிக்கைக்கு உட்பட்டவனாக ஆனான். சரியா? அஹ், ஓகே. ஓகே. பிரத்யாயிதஹா அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதிங்கிறது உபசர்க்கம், இன்னுங்கிறது தாத்து நிச்சுல இருக்கு. சரியா? பிரத்யாண்டு இத்த பிரத்யத்துல இருக்கு. விமர்சச்சேதினா முனேஹே முனேஹே வச்சனேன முனிவர்னுடைய அந்த வியாசரனுடைய வச்சனேன வாக்கினால விமர்சச்சேதினா அப்படின்னா ஒரு பசில் வாஸ் புரோக்கன்னு சொல்றோம் இல்லையா? தேவர் இன்டு a பிக் பசில். என்னடா அது, எப்படி ஒரு ஸ்திரீ கேன் மேரி 5 ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விமர்சத்துல இருந்தா அந்த சேதனம்னா உடைக்கிறதுன்னு அர்த்தம். சோ ஹி broke த சைலன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஹி broke த இது அந்த ஒரு பசில். சோ விமர்சச்சேதினா முனேஹே வச்சனேன. சோ இந்த முனேஹே வச்சனேனக்கு இந்த விமர்சச்சேதினாங்கிறது அட்ஜெக்டிவா போறது. ரெண்டும் திருத்தியா விபக்தியில இருக்கு. சோ ஓகே. முனியினுடைய வாக்கினால போக்கடிக்கப்பட்ட போக்கடிக்கப்பட்ட ஆம், அந்த பசில், அதாவது அந்த டவுட்டினால பிரத்யாயிதः ராஜா விஸ்வாசம் பிராபிதகன்னு அர்த்தம். விஸ்வாசத்துக்கு உட்பட்டவராக ஆக்கப்பட்ட அந்த ராஜாவானவர். இந்த பிரத்யாயிதः கோஸ் as an adjective for ராஜா. துருபதனுக்கு போறது. தேபியக பஞ்சபியோ அபி அந்த 5 பேரு அந்த பஞ்சபாண்டவாளுக்கும் ஸ்வாம் துஹிதரம் கிருஷ்ணாம் தன்னுடைய பெண்ணான அந்த கிருஷ்ணாம்னா திரௌபதி, அவளுக்கு இன்னொரு பேர் கிருஷ்ணா, அவளை பிரதிபாதையா மாச அவளுக்கு வந்து கொடுத்தா. சரியா? பிரதி பத்து லிட்டு. சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா ராஜா கிருஷ்ணாம் பிரதிபாதையா மாச இதான் மெயின் சென்டென்ஸ். ராஜாவானவர் அந்த கிருஷ்ணாம் அந்த திரௌபதியை பிரதிபாதையா மாச கொடுத்தார். ஓகேவா? எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னா விமர்சச்சே முனேஹே வச்சனேன விமர்சச்சேதினா முனேஹே வச்சனேன பிரத்யாயிதா அந்த ஒரு பசுல உடைத்த இருந்த டவுட்டை கிளியர் பண்ண அந்த முனியினுடைய வாக்குனால பிரத்யாயிதா விஸ்வாசத்துக்கு உட்பட்டவரான சக ராஜா அந்த ராஜாவானவர் கிருஷ்ணாம் பிரதிபாதையா மாச அந்த அந்த கிருஷ்ணாங்கிற திரௌபதிய அவளுக்கு கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? தேபியக பஞ்சபியோ அபி அந்த 5 பேருக்கும் கொடுத்தார். அந்த கிருஷ்ணாக்கு என்ன அட்ஜெக்டிவ்? ஸ்வாம் துஹிதரம் தன்னுடைய பெண்ணான. துஹித்ரு சப்தம். துஹிதா துஹிதாரவ் துஹிதாரஹ துஹிதரம். சரியா? தன்னுடைய பெண்ணான அந்த அஹ், கிருஷ்ணாவை அந்த திரௌபதியை அவளுக்கு கொடுத்தார். சரியா இருக்கா? கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. ம். निर्वृत्ते तु पाणिग्रहे स्वाह एव ம். तया वेदि संभवया सधर्मिण्या अलङ्कृतैः अग्निभिः अग्निभिः एव वा अग्निभिः அக்னிபிகி इव இவ. इव அஹ், इव अग्निभिः इव तैः पञ्चभिर्भ्रातृभिः भ्राजमाणां सभां सकता वसुनिधाने नोपयन्त्यन्तौ ம். रामकृष्णौ इमं लोकं तेजसं विधातुम् अवतरन्तौ पुष्पवन्ताविव चकासां
சகாசம் ஆசத்துஹு சகாசம் சகாசா ஆசத்துஹு சகாசா மாசத்துஹு. சகாசா மாசத்துஹு ஆமா. சகாசா நிரு மாசத்துஹு. சோ இந்த மாதிரி வந்து டவுட் வாஸ் கிளாரிஃபைடு. சோ நிர்வൃத்தே து பாணிகிரஹே ஸ்வாஹயா இவ தயா வேதி சம்பவயா சதர்மிண்யா அலங்கிருதைः அக்னிபிः இவ தைः பஞ்சபிः ராத்ருபிः விராஜமானாம் சபாம் மகதா வசு நிதானேன உபயாந்தௌ ராமகிருஷ்ணௌ இமம் லோகம் தைஜசம் விதாத்தும் அவதரந்தௌ புஷ்பவந்தௌ இவ சகாசா மாசதுஹு. சரியா? சோ நிர்வൃத்தே து பாணிகிரஹே, பாணிகிரகம்ங்கிறது அந்த கல்யாணம், பாணிகிரகம் பிடிச்சு கொடுக்கறது, கையை பிடிச்சு கொடுக்கறது தான் உங்களுக்கு கல்யாணம். சோ நிர்வൃத்தே பாணிகிரகே கிரகே நிர்வൃத்தே சதி, பாணிகிரகா நிர்வൃத்தகான்னு அர்த்தம். பாணிகிரகமானது செய்வித்த பிறகு, ஆஃப்டர் த பாணிகிரகம் வாஸ் ஓவர், என்ன அப்படின்னா ஸ்வாஹயா இவ தயா வேதி சம்பவயா. ஸ்வாஹா அப்படிங்கிறது ஸ்வாஹா ஸ்வதான்னு அக்னிக்கு ரெண்டு ஒய்ஃப். அதனால தான் அக்னேய ஸ்வாஹா அப்படின்னு போடுறோம் இல்லையா? அது சொல்லும் போது ஒய்ஃபோட சொல்றோம். ஸ்வாஹாங்கிற ஸ்வதா அப்படிங்கிறது ரெண்டுமே அக்னியினுடைய பத்னிகள். ஸோ அந்த ஸ்வாஹயா இவ, அந்த ஸ்வாஹா போல தயா வேதி சம்பவையா, வேதினா யக்ஞகுண்டம், யாகத்திலேருந்து தானே வந்தா திரௌபதியும் அந்த திருஷ்டத்யும்னனும் ஒரு வேள்வியிலேருந்து தானே வெளில வந்தா. சோ தயா அந்த வேதி சம்பவையா, வேதியிலேருந்து அக்னியிலிருந்து உண்டானவளான சதர்மிண்யா அலங்கிருதைஹி அக்னிபிஹி இவ. சதர்மிணி அப்படின்னாலே பத்னின்னு அர்த்தம். தன்னுடைய பத்னியினால் அலங்காரம் எம்பலிஷ் செய்யப்பட்ட அக்னிபிஹி இவ, அக்னியை போல தைஹி பஞ்சபிஹி பிராத்ருபிஹி. ஸோ வந்து இங்க வந்து உங்க கம்பாரிசன் எப்படி அப்படின்னா, ஸ்வாஹா அப்படிங்கிறது அக்னியினுடைய பத்னி. அந்த ஸ்வாஹா எப்படி வந்து வேள்வியிலேந்து நம்ம வந்து நம்ம ஹவிசு போட 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 அந்த அக்னி உத்வேகமா எரியறது, அந்த அது போல அந்த ஸ்வாஹா போல இந்த வேதி சம்பவா அப்படிங்கிறது இந்த திரௌபதி. இவளும் அந்த ஸ்வாஹா மாதிரி, அந்த ஸ்வாஹா வந்து எப்படி அக்னிக்கு வந்து ஒரு பத்தினி ரூபமாக இருக்காளோ அதே மாதிரி அந்த ஸ்வாஹாங்கிற வேதியிலேந்து உண்டாகின்ற தன்னுடைய பத்னியால் அலங்கார ரூபமாக இருக்கின்ற அக்னியை போல இந்த பஞ்ச பாண்டவர்களும் இந்த வேதியிலிருந்து உண்டான இந்த தன்னுடைய பத்னியான திரௌபதியினால் அலங்காரம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சோ இங்க வந்து ஸ்வாஹயா ஈவ திரௌபத்யா அக்னிபிஹி ஈவ பஞ்ச பிராந்திருபிஹி. சரியா இருக்கா உபமா அலங்காரம் இங்க? ஓகேவா? சரியா இருக்கா சார் நடராஜன் சார்? புரியுறதா? Agnibihi is compared with பஞ்ச பஞ்ச Pandavas. பிராத்திருபிகி. Pancha ஆமா. Pandavas. Okay. ஆமா. அக்னிபிகிங்கிறது உங்களுக்கு ஆகவேணியம் கார்கபத்தியம் தாட்சிணாத்தியம் மூணு விதமான அக்னி இல்லையா? ஆமா. அந்த மாதிரி இங்க பஞ்ச பிராத்திருபிகிங்கிறது இவ பஞ்ச பாண்டவா. Okay. ஸ்வாஹயா இவ தயா வேதி சம்பயா. ஸ்வாஹயா ஸ்வாஹா ஸ்வாஹயா. ஸ்வாஹா அப்படிங்கிறது ரமா, ரமா ரமே ரமா மாதிரி ரமயா ஸ்வாஹயா. அந்த ரமா அந்த ஸ்வாஹாவை போல. சரியா? தயா வேதி சம்பவையா, வேதி சம்பவா அப்படிங்கிறது திரௌபதி. அந்த Draupadi. வேதியிலிருந்து உண்டானவளான சதர்மிண்யா அலங்கிருதைஹி, அந்த ஸ்வாகாவும் வேதியிலேந்து வரா, இந்த திரௌபதியும் வேதியிலேந்து வரா. அந்த ஸ்வாகாங்கிறவோ அக்னியினுடைய தர்மபத்தினி சதர்மிணி. சதர்மிணினா ஒய்ஃப்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த அப்படிப்பட்ட ஸ்வாகையா, யார் வீட்டுல சத்தம்? ம். ஸ்வாகையா சதர்மிண்யா, அந்த ஸ்வாகாங்கிற வேதியிலிருந்து உண்டான ஒரு பத்னியினால் அலங்காரம் செய்யப்பட்ட அக்னியை போல இந்த பஞ்ச பாண்டவர்கள் தயா வேதி சம்பவையா, அந்த வேதியிலிருந்து உண்டான திரௌபதியினால, அவ எப்படி சதர்மிண்யா இவாளுடைய பத்னி ரூபமாக இருக்கின்ற அவளால் அலங்கிருதைஹி பஞ்ச பிராத்திருபிகி. சரியா இருக்கா? அலங்காரம் செய்யப்பட்ட இந்த அலங்கிருதைஹிங்கிற அட்ஜெக்டிவ் வந்து அக்னிக்கும் போறது, பிராத்ருபிகிக்கும் போறது. புரியுறதா? புரியுறதா சார்? அதே மாதிரி இந்த சதர்மின்யாங்கிறது ஸ்வாகையா இவக்கும் போறது, வேதி சம்பவையாக்கும் போறது. புரியுறதா? அப்படிப்பட்ட இவர்களினால் பிராத்ருபிகிங்கிறது திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. இந்த பஞ்ச பாண்டவர்களினால் பிராஜமானாம் சபாம், பிராஜ பிராஜதே அப்படின்னாலே ஷைன் அர்த்தம்.
பரிமளிக்கிறதுன்னு அர்த்தம். பிராஜமானாம் அப்படிங்கிறது சபாக்கு அட்ஜெக்டிவா போறது, ஷானச் பிரத்யத்துல இருக்கு அது. சரியா? சோ பிராஜமானாம் சபாம், பளபளத்து கொண்டு இருக்கின்ற அந்த சபையை, சோ இந்த மாதிரி பாணிகிரகம் ஆயிடுத்து. எப்படி வந்து அக்னிக்கு வந்து ஸ்வாகாங்கிற ஒரு பத்னியினால அலங்கார ரூபமாக அக்னி ஆயிடுறானோ, அலங்காரம் பண்ணப்பட்டவனாக ஆறானோ, அதே போல இந்த பஞ்சபாண்டவர்கள் இந்த வேதியிலேருந்து உண்டான திரௌபதிங்கிற ஒரு பத்னியினால அலங்காரம் செய்யப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பஞ்ச பாண்டவர்களோடு இருக்கின்ற அவர்களினால் பிராஜமானாம் சபாம், அவர்களினால் அந்த பஞ்ச பாண்டவர்களினால் பரிமளிக்கப்பட்ட சபையை அங்க கொண்டு போய் சேர்க்கணும். புரியுறதா உங்களுக்கு? புரியுறதா? அதுக்கப்புறம் மகதா, அப்படிப்பட்ட சபையை என்ன அப்படின்னா ராமகிருஷ்ணோ புஷ்பவந்தௌ இவ சகாசா மாசத்துகு அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி பஞ்ச பாண்டவர்களினால் பரிமளிக்கப்பட்ட அந்த சபையை ராமகிருஷ்ணோ அப்படிங்கிறது பலராமர் கிருஷ்ணர். சரியா? அவர்கள் யார் போல புஷ்பவந்தௌ இவ, அவளை யாரோட கம்பேர் பண்றா அப்படின்னா புஷ்பவான் அப்படின்னாலே சூரியன் சந்திரன் அர்த்தமா. புஷ்பவந்தாக அப்படி பந்தௌ அப்படின்னா சூரியஸ்ச சந்திரஸ்ச, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் புஷ்பவந்தௌன்னு பேரு. ஏன் அப்படின்னா சூரியன் வந்தா தாமரை மலரும், சந்திரன் வந்தா குமுத புஷ்பம் மலரும் இல்லையா? அதனால புஷ்பத்தை பூக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும். அதனால அவளுக்கு புஷ்பவந்தம்னு பேரு. சோ இந்த ராமரும் கிருஷ்ணரும், ராமருங்கிறது இங்க பலராமர், பலராமரும் கிருஷ்ணரும் புஷ்பவந்தம் இவ சூரியனும் சந்திரனையும் போல இந்த சபையை சகாசா மாசத்துகு. புரியுறதா சார்? ராமகிருஷ்ணங்கிறது உங்களுக்கு பிரதமா விபக்தி த்விவச்சனத்துல இருக்கு, சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அது. ராமகிருஷ்ணௌ சபாம் சகாசா மாசத்துகு, அதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? இந்த ராமரும் கிருஷ்ணரும், பல்ராமரும் கிருஷ்ணரும் இந்த பாண்டவர்களினால் பரிமளிக்கப்பட்ட இந்த சபையை மேலும் சகாசா மாத்துகு மாசத்துகு, மேலும் பிரைட் ஆக்கினான்னு அர்த்தம். காசதே, காசுங்கிறது தாத்து அங்க. சகாசா மாசத்துகு மாசுகு லிட்டில் அகாரத்துல இருக்கு. பிரைட்டன் ஆக்கினான்னு அர்த்தம். யார் போல அப்படின்னா புஷ்பவந்தோ இவ, சூரியனும் சந்திரனும் வந்தா எப்படி அவளுடைய தேஜஸ்னால உலோகத்துல இருக்கிற எல்லா பொருளும் பிரைட்டன் ஆகுமோ அந்த மாதிரி. புரியுறதா? இது மெயின் சென்டென்ஸ். மீதி இருக்கிறத பார்க்கலாம். மகதா வசு நிதானேன உபயாந்தௌ ராமகிருஷ்ணவ், அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா மகதா அப்படின்னா பிருகத்துன்னு அர்த்தம், நிறையன்னு அர்த்தம். சரியா? எக்ஸசிவ்னு அர்த்தம். வசு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ட்ரெஷர், வெல்த்னு அர்த்தம். சரியா? அதுதான் வசுதான்னு பேரு பூமிக்கு. இந்த வசூனி, அதாவது வந்து தரதி இது வசுதா. ஏன்னா பூமியில கிடைக்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ரத்தனங்கள் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, உங்களுக்கு வந்து இது இருக்கு, அது பேர் என்ன, சஸ்யங்கள் இருக்கு, உயிர் வாழறதுக்கு அத்தனை விஷயமும் இந்த பூமியில தான் இருக்கு. அதுக்குதான் அதுக்கு வசுதான்னு பேரு. சோ வசு நிதானேன உபயாந்தோ, வசுனா வெல்த் ட்ரெஷர், அதோட நிதானம்னா அதனுடைய ஒரு குவியல், ஒரு ஹீப் ஆஃப் ட்ரெஷர்னு சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி அந்த வசுநிதானேன அந்த வெல்த்தோட கூட உபயாந்தோ ராமகிருஷ்ணவ் வந்தடைந்த அந்த பலராமரும் கிருஷ்ணரும் இந்த லோகத்தை அந்த பலராமரும் கிருஷ்ணரும் சகாசா மாசத்துகும் மேலும் பிரைட்டன் பண்ணான். ஏற்கனவே இந்த பஞ்சபாண்டவா இருக்கிறதுனால இந்த சபையானது நல்லா பரிமளிச்சுன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா அவ 5 பேரும் தெய்வாம்சத்தோட இருக்கா. ஆடட் டு தட் பலராமரும் கிருஷ்ணரும் சாக்ஷாத் ஆதிசேஷன் மற்றும் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம். அவ இன்னும் பிரைட்டன் பண்ணான். யாரு போல அப்படின்னா புஷ்பவந்தௌ இவ, சூரியன் சந்திரனை போல. அந்த சூரியன் சந்திரன் என்ன பண்றா அப்படின்னா இமம் லோகம் தைஜசம் விதாத்தும் அவதரந்தௌ புஷ்பவந்தௌ இவ, இமம் லோகம் இந்த லோகத்தை தைஜசம் விதாத்தும், தேஜசா பாவக தைஜசம், தேஜஸ்னா ஒளி, அந்த தைஜசம் விதாத்தும் இந்த லோகத்துல வந்து பல பலதரப்பான தைஜஸ குடுக்கறதுக்கோசரம் அவதரந்தோ தினம் இறங்கி இறங்கி ஏறின்னு இருக்கா. யாரும் சூரியனும் சந்திரனும். ஒரு நாளைக்கு சூரியன் இல்லைன்னா நம்ம கத்தி என்ன சொல்லுங்க இல்லையா? ஏன் அவ வரா அப்படின்னா அவளுக்கு என்ன பொழுது போலையான இவம் லோகம் தைஜசம் விதாத்தும், இந்த லோகத்தை தேஜஸோட ரொப்பணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவதரந்தோ இந்த பூமியில் இறங்குகின்ற புஷ்பவந்தோ இவ, சூரியன் சந்திரனை போல இந்த பல்ராமரும் கிருஷ்ணரும் அந்த சபையை சகாசாவாஸ். எப்படி இல்ல சென்டென்ஸ்? சூப்பர் டிஸ்கிரிப்ஷன்ல
சூப்பர் டெபிஷன் நல்ல ஒரு இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் அதுலயும் நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் என்னெல்லாம் தேங்க்ஸ் ஒரு அட்ஜெக்டிவ், எப்படி எல்லாம் இந்த அட்ஜெக்டிவ் கொடுத்து. எவ்வளவு அப்ஜெக்ட் ஆமா. அண்ட் தேங்க்யூ டு ஷேர் 5 seconds முன்னாடி காலிங் பெல் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தேன் திருத்தியா. வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். ஐ என்னமா? காட் குட். निर्वृत्ते तु पाणिग्रहे स्वाहया इव तया वेदिसम्भवया सधर्मिण्या अलङ्कृतैः अग्निभिः इव तैः पञ्चभिः भ्रातृभिः विराजमानां सभां महता वसुनिधानेन उपयान्तौ रामकृष्णौ इमं लोकं தைஜசம் விதாத்தும் அவதரந்தோ புஷ்பவந்தோ இவ சகாசாம் ஆசுது. ஸோ இங்க வந்து ஸ்வாஹாங்கிற அக்னியினுடைய பத்னிய திரௌபதியோட கம்பேர் பண்றார். அக்னி தேவதைகளை இந்த பஞ்சபாண்டவாளோட கம்பேர் பண்றார் அங்க உபமா அலங்காரம். அதே மாதிரி ராமகிருஷ்ணவும் அந்த பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேருனுடைய வருகைய சூரியன் சந்திரன் வந்து பூமியில எப்படி தன்னுடைய தேஜஸ பரப்பறதுக்கோசரம் தினம் அவதரிச்சுட்டு இருக்கோ அந்த மாதிரி ஒரு மகத்து வசுதா ஒரு வசுநிதானேன ஒரு செல்வத்தோட இவா ரெண்டு பேரும் இருந்தா. சரியா இருக்கா? மேல அடுத்தது படிங்க. धृतराष्ट्रः तु श्रुतवृत्तान्तः पङ्किल इव जलाशयः अन्तकलुषो बहिः प्रसन्नश्च सन् तान् भ्रातृपुत्रान् वद्वा सहानेतुं चतारं प्रेषयामास. திருதராஷ்டிரஸ்து திருதராஷ்டிரனோ ஸ்ருத விற்த்தாந்தக. சரியா? ஸ்ருதம் விற்த்தாந்தம் ஏன சக திருதராஷ்டிரனுக்கு அப்ஜெக்டிவா போகுது. கேட்கப்பட்ட விற்த்தாந்தம்னா விஷயம், வாட் எவர் ஹேப்பன் த இன்சிடென்ட், இவளுடைய கல்யாணம் அந்த கதைகள். ஸோ அது வந்து இட் கோஸ் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ஃபார் திருதராஷ்டிரா. ஸ்ருதம் விற்த்தாந்தம் ஏன சக. சரியா? ஸ்ருத விற்த்தாந்தக. பங்கிலக ஈவ ஜலாஷய. பங்கிலம்னா ஷேருன்னு அர்த்தம். சரியா? அதனால்தான் பங்காத்து ஜாயதே இது பங்கஜா. பங்கத்திலேருந்து சேத்துலேருந்து தான் வருது உங்களுக்கு இது தாமரை. அதனாலதான் அதுக்கு பங்கஜம்னு பேரு. பங்கஜம்ங்கிறதுக்கு வந்து விற்பத்தி படி பார்த்தேன்னா சேத்துலேருந்து வர எல்லாத்துக்குமே பங்கஜம் தான் சொல்லணும். ஆனா காலக்கிரமேண நமக்கு பங்கஜத்துக்கு வந்து அந்த எட்டிமலாஜி என்ன அப்படின்னா இட் கோஸ் ஒன்லி டு கமலம். சரியா? எல்லாம் சேத்துலேருந்து புழு கூட தான் வருது, அதுக்கு பங்கஜம்னா பேரு இல்ல. பங்கஜம்னா அது தாமரை. சோ பங்கிலக இவ ஷேரு போல ஜலாசய அந்தக்கருஷக. ஒரு ஜலாசயம் அப்படின்னா ஒரு ஏரின்னு அர்த்தம். ஆசயம்னா இருப்பிடம்னு அர்த்தம். ஜலானாம் ஆசயம், ஜலத்தினுடைய இருப்பிடம் எதுனா ஜலாசயம், லேக்கு, பெரிய பாண்டு. அது வந்து என்ன அப்படின்னா பங்கிலக இவ அந்த ஜலாசயத்துல ஒரு ஷேரு போல அந்த கலுஷக பகி பிரசன்னகா. தூரத்துல இருந்து பாக்குறோம் ஒரு ஜலாசயத்தை நல்ல பளிச்சுன்னு இருக்கே அப்படின்னு பாக்குறோம், உள்ள கை விட்டா அத்தனை அழுக்கு அதுல. அந்த மாதிரி திருதராஷ்டிரனுடைய மைண்ட் என்ன அப்படின்னா நல்ல அந்த கலுஷக பகி பிரசன்னக. நல்லா இருக்குல்ல வார்த்தை? உள்ள இல்ல, பூரா பியூட்டிஃபுல்லா கலுஷம். டிஸ்கிரைப் பண்ணிருக்கா. அஹ், எது? ரெண்டு வார்த்தையில எத்தனை சொல்லியிருக்கா ஆமா, இல்லையா? அந்த கலுஷக. மென்டல் உள்ள கண்டிஷனை பத்தி. உள்ள அத்தனையும் அயோக்கியத்தனம். he was completely corrupted inside. ஆனா பஹிஹி பிரசன்னஹ பிரசன்ன முகா. அப்படியே நல்லா சிரிச்சுட்டு இருக்கான் வெளில. யாரு அப்படின்னா இது எல்லாமே வந்து இவனுக்கு அப்ஜெக்டிவ். இந்த திருதராஷ்டிரஹ சுருத விற்த்தாந்தக அவனுக்கு அப்ஜெக்டிவ். அந்த கலுஷக மனசுக்குள்ள கலங்கியவனாக ஒரு 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 கெட்ட புத்தியோட பஹிஹி பிரசன்னக. ஆனா வெளிக்காட்டிக்கல. வெளில வந்து அவங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சன்னு இருந்து கொண்டு இது வரைக்கும் எல்லாம் திருதராஷ்டிரனுக்கு அப்ஜெக்டிவ். அந்த அந்த கலுஷக பஹி பிரசன்னகா எது போல அப்படின்னா ஜலாசய பங்கிலக இவ. எப்படி ஒரு ஜலாசயத்துல சேறு இருக்குமோ உள்ள அழுக்கு வெள்ளை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அந்த மாதிரி அந்த திருதராஷ்டிரன் தானு பிராத்ரு புத்திரானு அந்த பிரதர்சனுடைய பிள்ளைகளை வத்வாசக ஆனேதம். வது அப்படின்னா மாட்டு பொண்ணு, ஸ்திரீ. வத்வா அப்படிங்கிறது திருத்தியா விபக்தி. அந்த வதுவோட சக கூட ஆனேத்தும் அழைச்சிண்டு வரத்துக்கு க்ஷத்தாரம். க்ஷத்தானா சாரதின்னு அர்த்தம். சாரதியை பிரேஷயா மாச, சாரதிம் பிரேஷயா மாச. சரியா இருக்கா? சரியா இருக்கா சார்? சோ திருதராஷ்டிரஹ க்ஷப்தாரம் பிரேஷயா மாச. இதான் மெயின் சென்டென்ஸ். திருதராஷ்டிரனானவன் அந்த சாரதியை அனுப்பினான். எதுக்கோசரம்? பிராத்ருபுத்திரானு ஆனேதும். பிரதர்ஸனுடைய தானு பிராத்ருபுத்திரானு ஆனேதம். அந்த பிரதர்னுடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு வரத்துக்கு யாரோடு கூட? வத்வாசக உபவாசக. மாட்டு பொண்ணோடு கூட அழைச்சிட்டு வரத்துக்கு. எப்படிப்பட்ட சக அப்படின்னா அந்த கலுஷகா. சோ
சோ அந்த மாதிரி அந்தக்கலுஷா பகிப்பிரசன்னः திருதராஷ்டிரः ஸ்ருதவృత్తాந்தः திருதராஷ்டிரः பிராத்ருபுத்திரானே வத்வாசः ஆனேத்தும் க்ஷத்தாரம் பிரேஷயாமாச அனுப்பிச்சான். அதுக்கப்புறம் என்ன படிங்கோ. द्रुपः तु तं कुरुराज सन्देशं मानयन् दुहितृवात्सल्यस्य वरेण्यवर सम्पदः श्लाघ्य லாக்ய சம்பத்தஸ்ய श्लाघ्य சம்பத் सम्बद्धस्य ம் पुरुषोत्तम समागमस्य ம் अधिराज ஆதி अधिराज्यस्य ஆதிராஜஸ்ய आदिराज्यस्य ஆ, मनस्विताय शानुरूपेण மனஸ்விதாயாः च அனுரூபேண मनुस्वितायाः चानुरूपेण च ஆ, अनुरूपेण यौतकेन साधारणान् जाम ததாரானு ஜாமாத்ருன்னு ஸ்வ ஆவாசாய பிரஸ்தாபயாமாச அங்க கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? துருபதஸ்து தம் குருராஜ சந்தேஷம் மானயன்னு துஹித்ரு வாத்சல்யஸ்ய வரேண்ய வர சம்பதः ஸ்லாக்ய சம்பந்தஸ்ய புருஷோத்தம சமாகமஸ்ய ஆதிராஜ்யஸ்ய மனஸ்விதாயாः च அனுரூபேண யௌதகேன சதாரான் ஜாமாத்ருன்னு ஸ்வ ஆவாசாய பிரஸ்தாபயாமாச. ஸோ வந்து என்ன அப்படின்னா துருபதா துருபதனானவன் ஜாமாத்ருன்னு ஸ்வ ஆவாசாய பிரஸ்தாபயா மாச. இதான் மெயின் சென்டென்ஸ். துருபதனானவன் ஜாமாத்தா அப்படின்னாலே மாப்பிள்ளைன்னு அர்த்தம். இங்க வந்து ஜாமாத்ருன்னு 5 மாப்பிள்ளையோனும். ஸோ ஜாமாத்ருன்னு மாப்பிள்ளைகளை ஸ்வ ஆவாசக ஸ்வஸ்ய ஆவாசக ஸ்வ ஆவாசக தஸ்மை தங்களுடைய இருப்பிடத்திற்கு பிரஸ்தாபயா மாச அப்படின்னா சென்டவே அனுப்பிச்சு வச்சான்னு அர்த்தம். துருபதா பிரஸ்தாபயா மாச அனுப்பி வைத்தான். யாரை? ஜாமாத்ருன்னு. யாரோடு கூட? சதாரானு ஜாமாத்ரானு. ஏன் சதாரஹா சதாரானுன்னு போட்டிருக்கு? ஏன்னா ஒரு பொண்டாட்டி தானே, அங்க ஏன் ப்ளூரல் அப்படின்னா தாரா சப்தம்ங்கிறது நித்திய புல்லிங்கம் நித்திய பகுவச்சனம். தாராஹா அப்படிங்கிறது தான் பதம். தாரானு அப்படிங்கிறது துத்தியா விபக்தி பகுவச்சனம். தாரைஹி திருத்தியா விபக்தி வரும். நித்திய புல்லிங்கம் நித்திய பகுவச்சனம். ஸோ சதாரானு அப்படிங்கிறது கோஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் திரௌபதி. திரௌபதியை ஜாமாத்ருன்னு அந்த மாப்பிள்ளைகளோடு கூட ஸ்வ ஆவாசாய பிரஸ்தாபயாமாச. மேலும் எப்படி அப்படின்னா யௌதகேன. யௌதகம்னா யுக்தமான ஒரு டௌரின்னு வச்சுக்கோங்க, நிறைய சம்பத்தோட. யௌதகேன சக பிரஸ்தாபயாமாச. அந்த யௌதகம்ங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா மனஸ்விதாயாகாச்ச அனுரூபேன. மனஸ்விதா அப்படின்னா புத்திசாலிகள். புத்திசாலிகளுக்கு உகுந்தமான அனுரூபம் அப்படின்னா உகுந்தது, சூட்டபிள்னு அர்த்தம். அனுரூபேன யௌதகேன. யௌதகேனக்கு இது அட்ஜெக்டிவா வருது. அப்படிப்பட்ட யௌதகேன இந்த துருபதः ஜாமாத்ரானு சதாரானு ஜாமாத்ருன்னு ஸ்வ ஆவாசாய பிரஸ்தாபயாமாச. என்ன லிஸ்ட்? எதனா வாட் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் சூட்டபிள் அனுப்பணும் அப்படின்னா அந்த சூட்டபிளா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம், ஏன் சூட்டபிள்னு சொல்றான், அதுதான் அதனுடைய லிஸ்ட் தான் இங்க போட்டிருக்கான். துருபதஸ்து தம் குருராஜ சந்தேஷம் மானயன்னு தம் அந்த குருணாம் ராஜா குருராஜா குருராஜ்ஞः குருராஜஸ்ய சந்தேஷம். ஏன்னா சமஸ்த பதத்துல இருக்கு. அதனா குருராஜஸ்ய சந்தேஷம் அவனுடைய அந்த திருதராஷ்டிரனுடைய சந்தேஷத்தை மானயன்னு மதிப்புக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டுன்னு அர்த்தம். சரியா? மானயன்னுங்கிறது கோஸ் as an adjective for துருபதா. சரியா? அத மரியாதைக்கு உட்படுத்திக் கொண்டு வேல்யூவிங்னு அர்த்தம் மானயன்னுன்னா. சரியா? சத்ரு பிரத்யத்துல இருக்கு. துஹித்ரு வாத்சல்யஸ்ய வாட் ஆல் த ரீசன்ஸ் ஃபார் சென்டிங் த சூட்டபிள் யௌதகம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா த அஃபெக்ஷன் he had towards his daughter. துஹிதுஹு வாத்சல்யம். துஹிது வாத்சல்யம் அப்படின்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கம்பேஷனேட்டா இருக்கிறது. ஒரு பொண்ணுகிட்ட இருக்கிற ஒரு வாத்சல்ய சுபாவத்தினால அது நம்பர் 1. அப்புறம் வரேண்ய வரசம்பதா அவளுக்கு வந்து ரொம்ப சிரேஷ்டதரமான
வரர்களுக்கு வரமான வரம்னா உங்களுக்கு குரூம்ஸ் பிரைட் குரூம்ஸ் அந்த ஒரு சம்பத்து அது ஒரு காரணம். ஸ்லாக்ய சம்பதா அப்படின்னா நல்ல பிரசஸ்ததம ஒரு சம்பந்தம் அவளுக்கு அமைஞ்சதுங்கிறது அஸ்தினாபுரம் அப்படிங்கிற ஒரு ஒரு தேசத்துக்கு ஒரு அந்த அந்த ஒரு அந்த ஒரு சிட்டியை கேபிட்டலா வச்சுட்டு இருக்கிற ஒரு கிங்டம்க்கு அவ பொண்ணு வந்து டாட்டர் இன் லவா போறா. அந்த மாதிரி ஸ்லாக்யம் அப்படின்னா பிரசஸ்ததமம்னு அர்த்தம். புகழுக்கு உட்பட்ட ஒரு சம்பந்தஸ்ய புருஷோத்தம சமாகமஸ்ய அண்டு புருஷேஷு உத்தமாக புருஷாளுக்குள்ள த பெஸ்ட் அமாங் த மென் அவளோட ஒரு கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஆதிராஜ்யம் அப்படின்னாலே சுப்ரீம் கிங்டம் சுப்ரீம் டைனாஸ்டி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அவளுக்கு கொடுக்கிற அந்த யௌதகம் அப்படிங்கிற டௌரியானது மனஸ்விதாயாச்ச அனுரூபேன இட் சுட் பி சூட்டபிள் ஃபார் தம். அப்படிப்பட்ட யௌதகேன சதாரானு ஜாமாத்ருன்னு ஸ்வ ஆவாசாய பிரஸ்தாபயா. சரியா இருக்கா? இது நிறுத்திக்கலாமா?